அந்த ஆடியோ கேசட்டை ஒரு தடவை திண்டிவனத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு டீ கடையில். நான் பஸ்ஸில் போயிட்டு இறங்கி நின்றுகிட்டு இருக்கேன். ஒரு பெரிய கூட்டம் உளுந்து உளுந்து சிரிச்சிட்டு இருக்கேன். நம்ம பேச்சையாடா கேட்குறாங்க அப்படின்னு எனக்கே ஒரே சந்தோஷம். ஒருத்தன் வந்து என் கேசட்டை என்கிட்டயே வித்தான். சார் லியோனி கேசட் சார், ரொம்ப அருமையா இருக்கேன் அப்படின்னா. நான் அப்படியே பார்த்துட்டு, அப்படியாயா ரொம்ப நல்லா பேசுவாரா அப்படின்னு குரலை பார்த்துட்டு அப்படியே வெளிச்சத்தில் பார்த்தேன். அந்த கேசட்ல என் படம் இருந்துச்சு. பரதாம கஞ்சிக்கு சத்தவன் மாதிரி இருப்பேன். அந்த முகத்தை அப்படியே பார்த்துட்டு, சார் இங்கே இன்னொரு தடவை பேசுங்க அப்படின்னு. கேசட்டு நல்லா விற்கிதா அப்படின்னு. லியோ நீங்க வந்திருக்காரா அப்படின்னு சொன்னோன்னா அந்த கேசட் வாங்கினவங்க பூரா அதுல ஒருத்தன் என்கிட்ட கேட்டான் கேள்வி, உங்களை ஒரு 60 வயசு கிழமைன்னு நினைச்சேன் சார் குரலை கேட்டுட்டு, இவ்வளவு சின்ன பயலா இருக்கீங்க அப்படின்னு. இந்த குரலை கேட்டுட்டு ஒரு வயசான தாத்தா பேசுறாருன்னு கற்பனையில் இருந்திருக்காங்க. அதுல இன்னொரு ஆள் சொன்னார், என்ன சார் நீங்க மதுரை லாங்குவேஜ்ல வர்றவங்க போறவங்களெல்லாம் வர்றாங்க போறாங்க சொல்றாங்க பேசுறாங்க அப்படின்னு பேசுறீங்களே, இது மரியாதை குறைவா உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு. அப்படியா சொல்றாங்க அப்படின்னு. நான் உடனே பக்கத்தில் இருந்தவர் அப்படித்தான்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, யார் அவரை கூட்டு வந்தவர், அப்படித்தான்டா மதுரையில் பேசுவாங்க, இதெல்லாம் உனக்கு என்னடா தெரியும், இதுக்கு மரியாதை குறைவான பேச்சு இல்லடா. மதுரையில் எல்லோரும் அந்யோன்யமாக சகோதரர்களாக வாழ்கின்ற ஒரு ஊர் இந்த மதுரை மண்ணு தான்டா. காரணம் எங்க மதுரை தான் உலகத்துக்கே பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் 3 டென்ஸையும் கலந்து ஒரு புது டென்ஸை உருவாக்கின ஊரு மதுரை தான். கோயம்புத்தூர்காரன்ட்ட மாப்பிள்ள ஒரு 50 ரூபா இருந்தா கூட சோழி போட்டு கொடுத்து போட்டு போவோங்க, பார்த்து போட்டு போவோங்க, சோழி போட்டு போவோங்க அப்படின்னா. சென்னையில் இருக்கவன சொல்லி என்ன 50 ரூபா கேட்டீங்க அண்ணியா அப்படின்னா. திருநெல்வேலியில அவங்க என்னல 50 ரூபா கேட்டியால கொடுத்துருவோம், கொடுத்திருக்கியா அப்படின்னு கேட்கறத விட குடுத்தியா அப்படிமா. மதுரையில மட்டும் ஒருத்தன்ட்ட 50 ரூபா கேளுங்க, ஒன்னு கொடுக்குறேங்கன்னா அல்லது கொடுத்துட்டேங்கன்னா அல்லது கொடுக்க போறேங்கன்னா, மூணையும் கூட்டி 3ஆல வகுத்து ஒரு டென்ஸ்ல பேசுவான் மதுரையில. மாப்பிள்ள ஒரு 50 ரூபா விடு கொடுப்போம்ல அப்படின்னா. கொடுப்போம்லங்கிறதுக்கு கொடுக்குறானா கொடுத்துட்டானா கொடுக்க போறானா கண்டே பிடிக்க முடியாது. இது மதுரைக்காரங்க கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான யுக்தி. மாப்பிள்ள பொண்ணு மாமா பொண்ணு கொடுப்பியானா கொடுப்போம்ல அப்படின்றார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஊரு, நகரத்திலையும் சேராத கிராமத்திலையும் சேராத, கிராமத்தினுடைய பண்பாடும் நகரத்தினுடைய நாகரிகமும் ரெண்டும் கலந்த ஒரே ஒரு தமிழகத்தில் இந்த மதுரை மட்டும்தான். மதுரைக்குன்னே ஒரு சிறப்பு பண்பை இங்க வெளியிட்டாங்க. இப்ப நான் பார்த்தேன், ஐயா பேசிட்டு இருக்கும்போது, ஐயா அண்ணே நேராகுதுண்ணே அப்படின்னாரு ஒருத்தர். அது மதுரைக்கே உள்ள ஒரு குணாதிசயம். என்ன தோணுதோ அதை இடம்பொருள் ஏவல் பார்க்காம வெளியே விட்டுருவான். நம்பால் தியேட்டர்ல எல்லாம் பாருங்க, ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பார்த்திபன் நடிச்ச படம் இங்க மதுரையில பார்த்தேன் நான். பார்த்திபன் அதுல அந்த காட்சி ஒரு காட்சியில வந்து கேட்பாரு, டேய் தியேட்டர்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 4 பேர் தான் உட்கார்ந்துருக்கானாங்க. அதுல கூட்டத்தில் ஒருத்தன் உட்கார்ந்து, ஒருத்தர் இல்லையா நீ நடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு இங்க இருந்து பார்த்திபனுக்கு பதில் சொல்றேன். நம்பாது. அந்த மாதிரி ஒரு படம் சென்னையில 100 நாள் கூட ஓடலாம், மதுரையில் அந்த படம் 50 நாள் ஓடினா தான் அது உண்மையான வெற்றி படம். ஏன்னா ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பவர்கள் மதுரையோட ரசிகர்கள் தான். ஏன்னா இந்த மதுரைக்குன்னு ஒரு அற்புதமான சிறப்பு இருக்கு. இந்த மதுரை மண்ணில நாங்க எங்களுடைய பட்டிமன்றத்தை தொடங்கிய காலத்தில் என்னோடு பேசிய அந்த பேச்சாளர்கள், அந்த 4 பேரை இன்னைக்கு நான் ரொம்ப நன்றியோட நினைச்சு பார்க்கிறேன். கவிஞர் வெண்மணி, அவர் இன்னைக்கு உயிரோட இல்ல, அமரர் வெண்மணி ஆயிட்டாரு. கவிஞர் முல்லை நடவரசு, சுப மாரிமுத்து, அதில் மதுரையை சேர்ந்த என்னுடைய அருமை மாப்பிள்ள கவிஞர் மூராவை பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு நான் சந்திச்சேன். உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருந்துச்சு. வந்திருந்தா எங்க இருக்காரா மூரா? அந்த இருக்காம பாருங்க. அவருக்கு எல்லாரும் தயவுசெய்து ஒரு கைதட்டுக்க போடுங்க. காரணம், நாங்க எல்லாரும் சேர்ந்து பட்டிமன்றத்துக்கு எப்படி போனோம்னா பஸ்ல போவோம். இங்க இருந்து பேராவூரணிக்கு பஸ்ல போயிட்டு திருப்பி காலையில பட்டிமன்றம் 1 மணிக்கு முடியும். காலையில 4 மணி பஸ்ஸுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சர்பத்து பெட்டியில நானும் மூராவும்
பல வருஷம் படுத்து கிடந்திருக்கான். 3:30 மணி பஸ்ஸுக்கு புறப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு திண்டுக்கலுக்கு வந்து அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு ஓடுவான் பல்லு விளக்காம. இப்படிலாம் நாங்க ஒரு 50 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் 40 ரூபாய்க்கும் அந்த கோயிலில் கொடுக்கின்ற அந்த பணத்திற்காக ஊர் முழுவதும் ஓடி ஓடி கண் விழித்து பேசிய அந்த என்னோடு பயணித்த அந்த என்னுடைய சகோதர பேச்சாளர்களை நான் உண்மையிலே நன்றியோடு அன்னைக்கு நினைச்சு பார்க்கிறேன். கவிஞர் மூரா, அதே மாதிரி என்னோடு பணியாற்றிய அருமை தம்பி மதுரையில் சென்ட் மேரிஸ்ல பணியாற்றிக்கிட்டு இருக்க ஆசிரியர் சந்திரன், எங்க பேச்சாளர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விளாங்குடி விநாயகமூர்த்தி, எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த மதுரைக்கென்று இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு, பாகப்பிரிவினையில மதுரையில எப்படி திருவிழா நடக்கும்னு ஒரு அற்புதமான பாட்டு இருக்கும். தேரோடும் எங்க சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம், தங்க சிலம்புகள் தைய தந்தமென தங்க வளையல்கள் ஐயோ வெந்தமென கொண்டை வளையல்கள் சண்டு குளிங்கிட வண்டு விழியன கெண்டைகள் துள்ளிட, தேரோடும் எங்க சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம். திருவிழான்னா அது மதுரைக்கு தான் இந்த திருவிழாவே சொந்தம். அதே மாதிரி இந்த மதுரைக்கு புகழ் சேர்த்த நகைச்சுவையினுடைய மையம் இந்த மதுரை தான். காரணம், தமிழ் திரையுலகில் 2 மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர்கள் இந்த தமிழ் திரையுலகத்தை ஆட்சி செய்த என் அருமை சகோதரன் மறைந்த அமரர் விவேக் அவர்களும், இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வைகை புயல் வடிவேல் அவர்களும் இன்னைக்கு இந்த மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரர். நகைச்சுவை நிறைந்த ஒரு மண்ணு, கலை வாழக்கூடிய ஒரு நகரம் இந்த மதுரை. TM சவுந்தரராஜன் என்ற ஒரு அற்புதமான கலைஞனை பெற்றுக் கொடுத்த ஊர் இந்த மதுரை. உண்மையிலே தமிழ் திரையுலகம் இந்த மதுரைக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கு. TM சவுந்தரராஜன் நான் ஏன் இந்த நேரத்தில் சொல்றேன்னா, அவர் முருகன் பாட்டு பாடும்போது என்ன உருக்கத்தோட பாடுறாரோ அதே உருக்கம் கிறிஸ்துவை பற்றி கிறிஸ்துவ பாடல் பாடும்போதும் இருக்கும், இஸ்லாமியல் பாட்டு பாடும்போதும் அதே உருக்கத்தோட பாடுவார். முருகன் பாட்டு பாடும்போது கேட்டீங்கன்னா மலைக்கே கூட்டி போயிருவார் நம்மள. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன், நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நிகழ்வதும் நிறைவதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண் விழியாலே, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். முருகன் கோயிலுக்கு போற மாதிரியே இருக்கும் ஃபீலிங். கிறிஸ்தவ பாட்டு பாடுறப்ப பாருங்க, ஜீசஸ்கிட்டே கூட்டி போயிருவார் நம்மள. தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். ஓ மை லார்ட், ப்ளீஸ் பார்டன் மீ. உமது மந்தையிலிருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதைக்கு சென்று விட்டன. 2ம் சந்தித்த போது பேச முடியவில்லையே. கிறிஸ்துவ பாதிரியார் கூட அவ்வளவு அருமையா அந்த வசனங்களை சொல்ல முடியாது. என்ன அற்புதமான உருக்கம். இஸ்லாமிய பாட்டு பாடுறப்ப அப்பா, எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சா? 3 மத பாடல்களையும் TMS என்ற அந்த ஒரு குரல் தான் பாடியது. எந்த சாமியும் அவருடைய குரலை அழித்ததாக வரலாறு இல்லை. மத ஒற்றுமையின் அடையாளமான ஒரு மாபெரும் கலைஞனை பெற்றுக் கொடுத்த மதுரை. எல்லாரும் யோசிப்பீங்க, என்ன தலைப்புக்கே வராம மதுரையை பத்தியே பேசிட்டு இருக்கியா? அன்பா அறிவான்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க, மதுரையை பத்தியே பேசிட்டு நீ இதே ஓட்டிடுவியா அப்படின்னு கேட்கலாம். நீங்க அருமையான தலைப்பு. நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது அன்பா அறிவா? ரொம்ப குழப்பமான தலைப்பு தான். ஒரு மனுஷன் அன்பா இருந்தா மட்டும் போதுமா அப்படின்னா, ரொம்ப அன்பானவருங்க ஆனா பைத்தியம் முடிச்சு அலையிறாருங்க
அப்படின்னா பரவாயில்ல இருக்கட்டேன், அன்பா இருந்தா போதும், பைத்தியக்காரர் தானே அப்படின்னு விட்டுருவோமா? இன்னொருத்தர் மிகப்பெரிய அறிவாளிங்க, ஆனா 5 பைசா யாருக்கும் கொடுக்க மாட்டாருங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாருங்க. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு அவருக்கு உண்டு, அதை மட்டும் சாப்பிட்டு பேசாம உட்காந்துருப்பாருங்க. மிகப்பெரிய அறிவாளிங்க அப்படின்னா அவர் இருந்து முக்காத்துட்டுக்கு பிரயோஜனம் இல்லை. அன்பு அறிவு இது ரெண்டுக்கும் மிகப்பெரிய போராட்டம் இன்னைக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒருத்தனை அன்பு இல்லாதவன் திட்டினா கூட அவன் கண்டுக்கிற மாட்டான். உனக்கு கொஞ்சமாவது மனசுல அன்பு இருக்காயா? ஏன் இப்படி அன்பு இல்லாதவனா தெரியற அப்படின்னா, பரவாயில்ல பெண்ணா, அன்பா இருந்தா தான் இழிச்சா பெண் சொல்றான்ல போட அப்படிமா. ஆனா அறிவு இருக்கான்னு மட்டும் ஒருத்தனை கேட்டுருங்க, அறிவே இல்லாதவனு கூட கோபம் வரும் பயங்கரமா. அறிவு இருக்கா? என்னது யாரை பார்த்து என்னடா கேட்டா அப்படிமா. அன்பு இல்லாதவன் சொன்னா கோபம் வர மாட்டேங்குது, அறிவு இல்லாதவன் சொன்னா எவ்வளவு கோபம் வருது. அப்ப அறிவு என்ற ஒரு விஷயத்தை டச் பண்ணும்போது ஒரு மனிதனுடைய சுயமரியாதை பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால், அறிவு என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த உலகத்திற்கு முதலில் உணர்த்தியவர் கிரேக்க பேரறிஞர் சாக்ரட்டிஸ் என்ற தத்துவ மேதை. உன்னை நீ அறிந்து பார், அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நீ ஜெயித்து காட்டுவாய். அதன் பிறகு தன்மானம் பகுத்தறிவு என்ற அறிவை இந்த சமுதாயத்திற்கு போதித்து இன்னைக்கு லியோன் இந்த புத்தக திருவிழாவில் கம்பீரமாக நடுவில் நின்று பேசுகிறேன் என்று சொன்னால், எங்களுக்கு தன்மானத்தையும் பகுத்தறிவையும் ஊட்டி கொடுத்த அந்த பகுத்தறிவு பகலவன் வெண்தாடி வேந்தன் தந்தை பெரியார் என்ற தாத்தா மட்டும் இல்லைன்னா, லியோனி இங்க பேசுற இந்த பேச்சாளர்கள்லாம் இந்த இடத்துல உட்கார்றதுக்கு அருகதெல்லாம் போயிருப்பான். அவா மட்டும்தான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருப்பான். இதுக்கு மேல நான் விளக்கம் சொல்ல விரும்பல. வெறும் கதா கலாட்சேபம் பிரசங்கம் அது மட்டும்தான் நடந்துட்டே இருந்திருக்கும். இது மாதிரி ஒரு பட்டிமன்றம்லாம் நடந்திருக்காது. திரும்ப அது மாதிரியே வருது பாருங்க குரல். அதெல்லாம் சொல்லப்படாது, சொன்னா கோச்சு கூடா. இருந்தாலும் வாயில வந்து கொடுத்தோம், என்ன பண்றத. இருந்தாலும் நம்ம எல்லாம் இன்று மேடையிலே ஏற்றி அழகு பார்த்த அந்த பெரியார் என்ற தாத்தா. அதனால அறிவு அன்பு, நிம்மதி மகிழ்ச்சி. நிம்மதிக்கு மகிழ்ச்சிக்கு என்ன வித்தியாசம்? மகிழ்ச்சிங்கிறது தற்காலிகமானது. ஒரு பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைச்சா மகிழ்ச்சி, பையனை 6வது சேர்த்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி, அது மகிழ்ச்சி தான். எப்ப நிம்மதி வரும்? அவன் 12th நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆனா அப்பா நிம்மதி. அதோட நிம்மதி முடிஞ்சிருச்சா, அடுத்து இன்னொரு மகிழ்ச்சி தொடங்க. எங்க இன்ஜினியரிங்கா மெடிக்கலா, இடம் கிடைச்சிருச்சா, இடம் அப்பா இன்ஜினியரிங்ல சேர்த்தாச்சுரா நல்ல காலேஜில், ரொம்ப மகிழ்ச்சி. அதோட மகிழ்ச்சி முடிஞ்சிருச்சா, அவன் நல்ல வேலை பாஸ் ஆகி ஒழுக்கமானவனா வெளியே வந்தா தான் நிம்மதி. அதோட முடிஞ்சிருச்சா வாழ்க்கை? பெரிய இன்ஜினியர் ஆயிட்டான், ரேங்க் வாங்கிட்டான், கல்யாணம் முடிச்சு வைக்கணும், நல்ல பொண்ணு கிடைச்சிருச்சு, மகிழ்ச்சி. பொண்ணு கிடைச்சா மகிழ்ச்சி. அந்த பொண்ணோட அவன் தொடர்ந்து நல்லபடியா வாழ்ந்தான்னா நிம்மதி. அன்பு ரொம்ப சந்தோஷமா பல வேலைகளை செய்யும். இடையில இந்த அறிவு செஞ்ச அன்போட வேலைய அப்படியே நாசம் பண்ணிடும். இந்த சவிக்கம் இல்லாதவங்களை போய் எதுக்கு பார்க்க போறோம்? நம்ம சாத்துக்குடிய ஆரஞ்சு பழம் குளுக்கோஸ் இதெல்லாம் வாங்கிட்டு எதுக்கு போறோம்? ஆஸ்பத்திரியில் மாமாவுக்கு நெஞ்சு வலிக்குதாமுக்கா, போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவான் அப்படின்ட்டு எதுக்கு ஓடுறேன்? ஒரு 20 சாத்துக்குடி குளுக்கோஸ் பாட்டில் ஹார்லிக்ஸ் பாட்டிலாம் வாங்கிட்டு போய் அன்பா போய், மாமா நெஞ்சு வலியாமல இந்தா ஆரஞ்சு பழம் ஹார்லிக்ஸ் பாட்டில் எதுவும் செலவுக்கு போனாங்கன்னா வேணும்னா சொல்லி அனுப்பு, நான் வர்றேன். இதுதான் அன்பு. ஆனா கொஞ்ச நேரத்தில் அறிவு வேலை செய்யும். இவரோட அறிவை காட்டுவார். எந்த பக்கம் வலிக்குது? இடது பக்கமா? வலிக்கப்படாது ஐயா. இதே மாதிரிதான் எங்க பெரியப்பா 15 நாளா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. 3 நாள் தாங்குது இறந்து. உனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்ற மேட்ரு முடிஞ்சிருச்சு. இவ்வளவு ஹார்லிக்ஸ் பாட்டிலும் ஆரஞ்சு பழத்தையும் வாங்கிட்டு போச்சு அன்பு. ஆனா இந்த இடது பக்கம் வலிச்சு 3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் செத்தாருன்னு உன்னை அங்க சொல்ல சொன்னாங்களா? இந்த டேட்டாவை இந்த இடத்துலதான் அறிவு ஏட்டிக்கு பூட்டியா வேலை பார்த்து பல பேரை காலி பண்ற இடம் இதுதான். உண்மையிலேயே நம்ம அறிவு ரொம்ப யதார்த்தமா பேசுறேன்னு நிறைய விஷயத்துல தப்பு பண்ணிடும். நான்லாம் சின்ன பையனா இருக்கிறப்ப குடியிருந்த கோயில்னு ஒரு படம் வந்துச்சு, எம்ஜிஆர் படம். அதுல எம்ஜிஆர்
கருப்பு சிவப்பு ட்ரெஸ் போட்டு ஒரு தொப்பி வச்சு இப்படி கோழி ரெக்க மாதிரி ஒரு இப்படி குத்தி ஒரு பாட்டு பாடுவார். என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன், என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன், என்னை தெரியுமா ஆஹா ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன். இந்த பாட்டை பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணி நம்ம ஆடணும்டான்னு ஆசைப்பட்டேன். எங்க வீட்டுல 10 பிள்ளைய எப்படி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கிறிஸ்துமஸுக்கு ஒரு டவுசர் வாங்கி கொடுப்பாங்க, அது ஜனவரியிலே கிழிஞ்சிரும் பின்பக்கம். பள்ளிக்கூடத்துக்கு போட்டு போவோம். என்னை போஸ்ட் ஆபீஸ்னே என்னை நக்கல் பண்ணுவாங்க. மாப்பிள்ள போஸ்ட் ஆபீஸ் வந்துட்டான் லெட்டர் போடுறா அப்படின்னு என் டவுசர் இருக்க ஓட்டையில பேப்பரை சொருகி விடுவேன். எங்க அம்மாட்ட வந்து அழுதுகிட்டே காட்டுவேன், அம்மா லெட்டர் போடுறாங்கம்மா. எங்க அம்மா அந்த ப்ளூ கலர் டவுசரை வெள்ளை நூல் போட்டு தைச்சு அந்த வெள்ளை நூல் தெரியக்கூடாதுன்னு பேனாவில் இருக்க மைய தடவி என் மானத்தை காப்பாற்றிய என் தாயினுடைய அன்பை இன்னைக்கு நினைச்சு பாக்குறேன். அந்த ப்ளூ கலர் டவுசரை போட்டு இருக்கிறதுலே ஒரு நல்ல சட்டையை போட்டு எம்ஜிஆர் மாதிரி நீ பாடணும்னு சொன்னியடான்னு சொல்லவும் ஒரு ரப்பர் பேண்டு அதை தலையில இப்படி கட்டி கோழி ரெக்க ஒன்ன சொருகி எம்ஜிஆர் பாட்டை பாடிட்டு வாடா. அப்ப நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? 4ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப கண்ணங்கருன்னு சத்தி போட்ட பணங்கொட்ட மாதிரி தலை, பல்லுக்கு நடுவுல கைபர் போலன் கணவாய் மாதிரி இவ்வளவு பெரிய ஓட்ட பல்லு, கண்ணங்கரேன்னு இருப்பேன். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எங்க அம்மாட்ட பாடுறேன். எந்த பாட்டு? என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன், என்னை தெரியுமா. எங்க அம்மா என் புள்ள அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே இருக்கான் பாடுறான்ட்டு ஒரு பெரிய பொய்ய சொல்லி ஒரு முத்தம் கொடுத்தாங்க பத்தியில. அந்த இடத்துல உண்மையிலே எங்க அம்மா ஒரு டீச்சர், அறிவாளியா இருந்தா என்ன சொல்லியிருக்கானே, உன் முகர எம்ஜிஆர் மாதிரி ஆடா இருக்கு, போய் கண்ணாடியில பாடுறாட்டு, ஏன்டா உனக்கு இது தேவையில்லாத வயலன்னு எங்க அம்மா சொல்லல. அந்த கருப்பு மகனை கூட எம்ஜிஆர் என்று என் தாய் கொடுத்த முத்தம் தான் லியோனி இந்த இடத்துல நடுவராக்கி இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறதுக்கு காரணம் என் தாயினுடைய அளவு கடந்த அந்த அறிவு கிடையாது, அன்பு தான். ஒரு 2 வருஷமா நம்ம 3 வருஷமா ஒரு மிகப்பெரிய நோயால பாதிக்கப்பட்டு எல்லாரும் முகமூடி கொள்ளக்காரங்க மாதிரியே சுத்திட்டு இருந்தான். இந்த வாயில ஒன்ன போட்டுக்கிட்டு முகக்கவசம் அது போட்டு நம்மளை பாடா படுத்திட்டு இருந்தான். அந்த நேரத்தில் வந்து யாரும் பக்கத்துல போய் யாரும் ஒருத்தரை நெருங்கி இருக்க கூடாது. ஆனா அன்பான நிறைய பேர் என்ன பண்ணிவிட்டாங்க, டெத்துல போய் ஒரு கிளவி யாயா அப்படின்னு ஒரு 25 பேரை கட்டி பிடிச்சிச்சு. அவ்வளவுதான். அந்த கிளவி அடுத்த நாள் படுத்து கிடக்குது, இன்னொரு குரூப்பு யாயான்னு அழுதுகிட்டு இருக்குது. அதுக்கு அளவுக்கு வந்துட்டாங்க. அன்பு வந்து உடனே பரவசப்பட்டு என்ன செய்யணும்னு தெரியாம கட்டி பிடிச்சு ஐயோ அப்படின்னு அழுகுறான். அறிவு தான் சொல்லும், இப்ப வந்துட்டு இருக்கிறது கோவிட் என்ற ஒரு வைரஸ், நீ பக்கத்துல போக கூடாது என்று முகக்கவசம் அணிய சொன்னது அறிவு. அப்படி அணிந்ததால் தான் இப்ப முகக்கவசம் இல்லாம அந்த நோயினுடைய பாதிப்புல இருந்து இப்ப நம்மை விலக்கி வைத்தது அறிவு என்ற அந்த ஆயுதம் தான். இன்னைக்கு நம்ம அந்த வியாதியிலிருந்து இன்னைக்கு தப்பிச்சிருக்கோம். அருமையா பேசினார், அறிவுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு. அறிவுள்ளவர்கள் தான் உண்மையிலே சிரிக்க முடியும். எங்கேயாவது 4 நாய் சேர்ந்து சோக்கடிச்சுட்டு போறத பாத்திருக்கீங்களா? வாங்க நம்ம மாமா வீட்டு கல்யாணத்துக்கு போலான்ட்டு நாய் ஒரு 5 நாய் பஸ் எடுத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு போகுதா? இல்ல ஒரு 5-6 நாய் நகைச்சுவை பேசி சிரிக்கிறத பாத்திருக்கீங்களா? அப்படியே ஒரு எருமை சிரிச்சாலும் நம்ம என்ன நினைப்போம், நம்ம வாழ்க்கை ஒரு எருமை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இப்படி கேவலமா போச்சேன்னு. விலங்குகள் சிரிப்பதில்லை, காரணம் அவர்களுக்கு அறிவில்லை. அதனாலதான் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் சொன்னார், சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு அப்படின்னு சொல்லி, சிந்திக்க தெரிந்த மனிதர்களுக்கு தான் சிரிப்புங்கிறதே வரும். நான் ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்கேன், கூட்டமே விழுந்து விழுந்து சிரிக்குது. முன்னாடி ஒரு 4 பேர் இருந்தா 2 மணி நேரம் இப்படியே இருந்தாங்க. நான் எதுவும் தமிழ் ஏது தெரியலையான்னா தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கேன். காது எது கேட்கலன்னா நினைச்சேன், கூப்பிட்டா திரும்புறேன். 2 இருக்கு, அப்புறம் ஏன்டா சிரிக்கலன்னா மேட்ரு அங்க. அவ்வளவுதான்.
யார் சிந்திக்க முடியுமோ அவனால் மட்டும்தான் சிரிக்க முடியும் என்பதை உலகத்திற்கு உணர்த்தியவன் தமிழன் மட்டும்தான். இந்த மதுரை வீரன் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டி.எஸ். பாலையா, என்.எஸ். கிருஷ்ணன், டி.எஸ். பாலையா படை தளபதியா இருப்பார். அப்ப ராஜா சொல்லுவார், நரசப்பா வீரன் போகிறான், அவனை போய் பிடித்து வா அப்படின்னா பாலையா வேகமா போய் வீரனை பிடிக்க போவார். எம்ஜிஆர் பிடிக்க போயிட்டு பிடிக்க முடியாம வந்துடுவார், மூச்சு வாங்கிட்டு. அப்படின்னா ராஜா கேட்பாரு, நரசப்பா வீரனை பிடித்து விட்டாயா? அதுக்கு பாலையா ஒரு பதில் சொல்லுவாரு பாருங்க, மன்னா நாங்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன்தொடர்ந்து சென்று விட்டான் அப்படிம்பார். முன்தொடர்ந்துன்னு ஒரு வார்த்தை தமிழ்ல கிடையவே கிடையாது. தொடர்தல்னாலே பின்னால போறதுதான். ஆனா முன் தொடர்ந்துன்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னா அதை நம்பி இருக்கான் பாரு ஒரு ராஜா. அப்ப எவ்வளவு முட்டா பயல்கள்லாம் ராஜாவா இருந்திருக்கான் பாரு. முன் தொடர்ந்து சென்று விட்டான். அதே மாதிரி அந்த படத்துல கதாநாயகன் ஓடி போயிருவார் ராணி இது அரசகுமாரிய கூட்டிட்டு. எம்ஜிஆர் என்.எஸ். கிருஷ்ணன் தான் கதாநாயகனோட அப்பா. அப்ப போர் வீரர்கள்லாம் வந்து என்.எஸ். கிருஷ்ணனை கூப்பிடுவாங்க, இவடாங்க ஐயா அப்படின்னு வருவாரு என்.எஸ். கிருஷ்ணன். நீ தான் வீரனுடைய அப்பாவா? ஆமாங்க ஐயா, இங்க வாயா அப்படின்னு ஒரு 5-6 வீரர்கள் கூப்பிடுவாங்க. என்.எஸ். கிருஷ்ணன், சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, உன் மகன் வீரன் எங்க சொல்றியா இல்லையா அப்படின்னா என்.எஸ். கிருஷ்ணன் எல்லாத்தையும் கூப்பிடுவாரு, இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க அப்படி எல்லாத்தையும் கூப்பிடுவாரு. எல்லாரும் இருக்கிற இடத்த சொல்ல போறாராக்குன்ட்டு ஒரு 10 வீரர்கள் என்.எஸ். கிருஷ்ணன் வாய்க்கு பக்கத்திலே காதை வச்சிருப்பான். அப்ப என்.எஸ். கிருஷ்ணன் ஒரு பதில் சொல்வார், உங்கள்கிட்ட எப்படி சொல்லாம போனானோ அதே மாதிரி எனக்கிட்டையும் சொல்லாம போயிட்டாங்க அப்படின்னா இந்த பதில் சொன்னதுக்காக இவனை 6 வருடம் சிறையில் அடைத்து வைத்த என்.எஸ். கிருஷ்ணனை போய் சிறையில் அடைப்பாங்க. இந்த மதுரை எப்படிப்பட்ட அறிவுக்கு பேர் போன இடம் தெரியுமா? உண்மையிலே ஒரு ராஜாவுக்கு பெண்களின் கூந்தலில் மனம் இருக்கிறதா இல்லையான்னு சந்தேகம் வந்து அது ஒரு அறிவிப்பு செஞ்சு அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க சிவபெருமான் வந்து நக்கீரர் என்ற புலவர் கூட சண்டை போடுற அந்த காட்சி இருக்க, உலகத்திலேயே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை தவிர அப்படி ஒரு நடிகனை நம்ம பார்க்கவே முடியாது. ஏ.பி. நாகராஜன் நக்கீரனை நடிச்சிருப்பாரு. 2 பேத்துக்கு அந்த உரையாடலை பார்க்கணுமே. அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் படபரண்டு கால் பரப்பு சங்கதனை கீர் கீரன அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்ல தக்கவன். சிவபெருமான் உண்மையிலே இப்படி தமிழ் பேசியிருப்பாரான்ட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சந்தேகமா இருக்கு. சிவாஜி கணேசன் மட்டும் பேசுறேன்னா சிவபெருமான் மேல மரியாதையே வந்திருக்காது நமக்கு. அதுக்கு அந்த நக்கீரனை நடிக்கிற ஏ.பி. நாகராஜன், சங்கருப்பதெங்கள் குலம் சங்கரனார் கேது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை, நக்கீரா நன்றாக என்னை பார், நான் எழுதிய பாடல் குற்றமா? அப்பையும் கிழமை நீரே முக்கண் முதல்வனும் ஆகுக, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன வந்திருப்பது கடவுள் என்று தெரிந்தும் தமிழுக்கு ஒரு பிழை என்று சொன்னவுடன் கடவுளையே எதிர்த்து பேசிய ஊர் இந்த மதுரை. காரணம் அந்த அறிவு தான் இன்னைக்கு பாராட்டப்படுகிறது. சில பேர் கல்யாணத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிக்ஸ் பண்ணிடுவான். 2024 கல்யாணத்துக்கு இப்ப என்கிட்ட வந்து பத்திரிகை கொடுக்குறேன். அவர்கிட்ட 2024 ஜனவரியில பையனு கிடையோ. முதல்ல நீங்க நானும் இருப்பமாங்கிறத யோசியா. 2024 கல்யாணம் நடக்கிறதுக்கு இப்ப தேதி கேட்கிறேன் அவர்த்தன். அந்த மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ண கல்யாணம்லாம் இருக்கு. ஆனா 3 நாட்கள் 4 நாட்களில் முடிவு செய்த திருமணம் அவசர கோலத்துல தான் இருக்கான். அப்படி ஒரு வாரத்திற்குள் திட்டமிடப்பட்டு இந்த ஏசி அரங்கத்தில் இதுவரை தமிழகத்தின் வரலாற்றிலேயே குளிரூட்டப்பட்ட அரங்கிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் புத்தக திருவிழா எங்க மதுரையில தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த புத்தக திருவிழாவை ஒரு வாரத்துக்குள்ள திட்டமிட்டு எங்களை அழைத்த இந்த பப்பாசி முருகன், அடே அப்பா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போன போட்டு உடனே இந்த தேதியை புக் பண்ணி நடத்திட்டு இருக்காரு. அன்புங்கிறது இந்த உலகத்தையே ஜெயிக்க கூடியது, அறிவு அப்படி இல்லை. ஏன்னா பஸ்ல ஒருத்தன் 2 குரூப் தண்ணியை போட்டு உட்காந்துருந்தேன். அது நம்ம ஏரியால தண்ணியை போட்டாங்கன்னா அந்த கண்டக்டருக்கு அது மாதிரி ஒரு இம்சை உலகத்துல வேற எதுவும் கிடையாது. கண்டக்டர் போறாரு, டிக்கெட் 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 டிக்கெட், 2 பேரும் இப்படியே உட்காந்துருக்கான். கண்டக்டர் டிக்கெட் எடு,
என்னது டிக்கெட்னா என்ன அப்படிங்கிறான். பஸ்ல போறதுக்கு எடுக்கணும்டா அப்படிங்கிறாரு. எடுக்காட்டி இறக்கி விடுவான். இறங்காட்டி அப்படின்ட்டான். என்னடா டே ஏன்டா எங்க இருந்துடா எனக்குன்னே வந்து சேர்றீங்க. அண்ணா டிக்கெட் எடுங்கண்ணா. கலெக்டர் இது கண்டக்டர் அப்படியே இறங்கிட்டாரு. பிரதர் எடுங்க பிரதர் டிக்கெட்டு பிளீஸ் அப்படின்னா. அப்படி முதல்ல கேட்டிருக்க வேண்டியதானே. உடனே டக்குன்னு அன்பா பேசிட்டாரான் கண்டக்டர். உடனே இவர் இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பதில் சொன்னான் பாரு. டிக்கெட் தானே, பின்னாடி கண்ணாடி போட்டு எங்க மாமா உட்கார்ந்து இருப்பாரு, அவரு எடுப்பாரு. அவங்க மாமே இவனை விட ராஜ போதையில இருக்கான். யாரு? கண்ணாடி போட்டவன். கண்டக்டர் கூப்பிட்டு, ஐயா உங்க மாப்பிள்ளைக்கு டிக்கெட் எடுக்கிறது. அதுக்கு கண்ணாடி ஓட்ட மாமே ஒரு பதில் சொன்னான் பாருங்க. எங்க மாப்பிள்ளை என்னையா சொன்னாரு? பின்னாடி கண்ணாடி போட்டிருக்கவன தானே கேட்க சொன்னாரு. நான் முன்னாடியில நான் கண்ணாடி போட்டிருக்கேன். கண்டக்டர் பைய அத்தறிஞ்சிட்டு நான் இந்த வேலையவே விட்டுறேன்டாட்டு. ஏன்டா எங்க இருந்துடா ரெண்டு பேரும் இப்படி வந்து சேர்ந்தீங்கன்னு உட்கார்ந்து குடியாரங்க கூட எவ்வளவு அறிவை பயன்படுத்தி அந்த கண்டக்டரை பைத்தியம் பிடிக்க வச்சிருக்கான் பாரு. அறிவு இது மாதிரிதான் ரொம்ப நுட்பமா வேலை செஞ்சு பல பேர்த்த காலி பண்ண. இந்த கொரோனா சமயத்துல மதுரையில இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருந்தான். அப்ப என்ன எழுதி போட்டிருந்தாங்கன்னா, ஒரு ஃபுல் சீட்ல ஒருத்தன் தான் உட்கார்ந்து போகணும் சட்டம் அப்படின்னு எழுதி போட்டிருந்தாங்க. சதன் ரயில்வேல ஒருத்தன் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறி இருக்கான். 46 பெஞ்சு, 46 பெஞ்சிலே 46 பேர் படுத்திருந்தான். பார்த்தேன், என்னடா நமக்கு ஒரு சீட் இல்லையே. அறிவு யோசிக்குது, இதுல ஒரு சீட்டை எப்படியாவது கைப்பற்றணுமே அப்படின்ட்டு மாஸ்க கலட்டினான். கலட்டி ஒரு 5 தடவை தும்முனான். அப்படின்னா பாரு, அம்புட்டு போயில எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு ஆச்சுன்னா, ஐயோ பெரிய கொரோனா காரணம் போல இருக்க, ஐயோ அப்பா அப்படின்ட்டு 46 பேர் இறங்கிட்டான். இவனுக்கு 46 பெஞ்சு ரெடியா இருந்துச்சு. அறிவாளி கைப்பற்றிட்டாரு. கைப்பற்றி ஒரு சீட்ல அப்படி நிம்மதியா படுத்தான். ட்ரெயின் பரப்பிட்டு காலையில கோயம்புத்தூர்ல வந்து நிக்கும்ட்டு இறங்குறான். இவன் படுத்திருக்க கம்பார்ட்மெண்ட் மதுரையிலே தான் நிக்குது. என்ன நடந்திருக்குன்னா, சதன் ரயில்வேல முடிவு பண்ணிட்டாங்க, இங்க யாரோ ஒரு பெரிய கொரோனா நோயாளி ஏறி இருக்கான், 5 தடவை தும்மி இருக்கான். அதனால இந்த கம்பார்ட்மெண்ட்டை கலட்டிட்டு மிச்சத்தை ஓட்டிட்டு போடான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அறிவு அனாதையா படுத்து கிடந்துச்சு. எங்க? மதுரையில.